உடம்புல நோய் இருக்குதுன்றதை தாண்டி இந்த மாதிரி ஒரு கவனிப்பு நமக்கு இருக்கும்போது அதுவே பாதி நம்மளை வந்து சரி பண்ணிடும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பேருமே நீங்க சொன்னது ரொம்ப 15 சித்தர்களின் இல்லம் இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எப்படி உங்களுக்கு தோணுச்சு இந்த மாதிரி? சித்தர்கள் தான் இது அத்தனைக்குமே காரணமே. மருந்துகள் உலகத்திலே நம்பர் 1 மெடிக்கேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சித்தா தான். ஆனால் என்னமோ தெரியல, தமிழ்நாட்டில் இருந்தனால அது பெரிய அளவுக்கு எக்ஸிபிட் ஆகலை. அடுத்த பிரிவான ஆயுர்வேதா உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய டாப்பஸ்ட் டெப்த் மெடிசன்ஸ் ஆயுர்வேதாவில் கிடையாது. பட் இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இதில் நிறைய அழிச்சிட்டாங்க, நிறையா மருந்துகள் அழிந்து விட்டது. இது எப்படி செய்யறதுனே நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு ரொம்ப சொற்பமான நாட்கள் தான் மருந்து செயற்கை இருக்கிறாங்கிற அளவுக்கு தான் இருக்குது. சித்தர்களுடைய வாழ்க்கை முறையும் அப்படிதான். நீங்கள் 6000 வருஷம் 8000 வருஷம் இருந்து சாகலை, அவங்க வந்து ஜீவசமாதி ஆனாங்க. அந்த அளவுக்கு ஒரு அப்போ அவங்களுடைய நேம் அதுதான் நம்மளுடைய நாட்டுடைய கலாச்சாரம், நம்மளுடைய தொன்மையை. முழு ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க கொடுக்குறீங்க சித்தாவோடது.